ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனோடு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்த இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். பாதி பேர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இது என்ன அது என்னங்கிறீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். மொத்தம் 12 விதமான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 1,77,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th எனி டிகிரி படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கிராஜுவேட்டில் நிறையா இது இருக்குது. இது இல்லாமல் MBBS படித்தவங்க அந்த எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிடும். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அனைத்து துறையில் வர வேலை வாய்ப்புகளும் அதே மாதிரி அனைத்து மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க. அதுக்கப்புறமா என்றைக்கும் அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15/1/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா, முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆஃபீஸர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கிரேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆஃபீஸரில் யோகா, நேச்சுரோபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூரோ சைக்காலஜி, அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸ் மற்றும் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு ஒரு 4 விதமான பதவிகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதி. ஓகேங்களா, அதுக்கடுத்தது ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கடுத்தது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஆஃபீஸ் சூப்பரண்ட், அக்கௌண்டன்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இங்கிலீஷ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு ஒரு 12 விதமான பதவியில் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, சேலரி என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ரிசர்ச் ஆஃபீஸருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலேருந்து 1,77,500 ஓகேங்களா, இந்த 4 இதுக்கும் அந்த சேலரி தான். மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதி உங்களுக்கு 56,100லேருந்து 1,77,500 இதுக்கும் சேம் அதே சேலரி தான். ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 35,400லேருந்து 1,12,400 ஆஃபீஸ் சூப்பரண்ட்டுக்கும் சேம் அதே சேலரி தான். அக்கௌண்டண்ட்டுக்கும் அதே சேலரி தான். இந்த 3 கேட்டகரிக்கும் ஒரே சேலரி தான். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இந்த வேலைவாய்ப்புக்கு 29,200 முதல் 92,300. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஏஜ் லிமிட் என்னங்கிறத பார்த்துலாம். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது இல்லாமல் OBC, SC, ST, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஆஃபீஸர் யோகா நேச்சுரோபதி இதுக்கு பார்த்தீங்கன்னா BNYS அண்ட் PhD படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை BNYS மற்றும் MD படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை MSc படிச்சுட்டு கூடவே PhD படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 40 வயது. ரிசர்ச் ஆஃபீஸர் நியூரோ சைக்காலஜி இதுக்கு MBBS முடிச்சுட்டு நீங்கள் MDO இல்லை PhDயோ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயது. ரிசர்ச் ஆஃபீஸர் லைஃப் சயின்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் MBBS இல்லை MD இல்லை PhD படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது MSc ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சுட்டு PhD முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயது. ரிசர்ச் ஆஃபீஸர் கிளினிக்கல் சைக்காலஜி இதுக்கும் சேம் அதுதான் சொல்லியிருக்காங்க. MBBS அப்படி இல்லை, MBBS முடிச்சுட்டு நீங்கள் MSc MPhil இல்லை PhD படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா MA இல்லை MSc முடிச்சுட்டு PhD படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்.
அதுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கோம். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 30 வயது. இப்போ நம்ம சொல்கிற ஏஜ் லிமிட் எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்தையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் அதான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 30 வயது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சுட்டு நீங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வைஸ் வர்ஸா அதாவது இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அந்த கோர்ஸும் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயது. அக்கௌண்டன்ட் நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா கிராஜுவேட் முடிச்சுட்டு எஸ்ஏஎஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு 80 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்டெனோகிராஃபிக் டைப் பண்ண தெரியணும். கூடவே பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் இல்லை 25 வேர்ட்ஸ் இங்கிலீஷ்னா 30 வேர்ட்ஸ் ஹிந்தினா 25 வேர்ட்ஸ் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும். அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதான் போதும். ரெண்டுமே தெரியணுங்கிற நீடு கிடையாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 30 வயது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 8வது பாஸ் பண்ணி தான் தெரியும். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அது ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் மாறும். ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்கிறது எல்லாமே காமனாக தான் இருக்கும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கீழே செயல்படுற நிறுவனம் தான் இது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இதில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் யோகா அண்ட் நேச்சுரோபதின்னு கொடுத்துருப்பாங்க. அதை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இங்கே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம என்டர் பண்ணுறோம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். ஃபுல் நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், வெரிஃபை ஆதார் நம்பர், ஃபாதர் நேம், அதே மாதிரி மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேட்டகரி, நேஷனாலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமிச்சேன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்குது. பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுக்குது. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.